மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் வேட்டி சேலையில செமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய், காவேரி குடும்பம் 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து காவேரியோட பூ முடிக்கிற ஃபங்ஷன நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுறாங்க. இங்க சாரதா இருந்துகிட்டு காவேரிக்காக கொண்டு வந்த சாப்பாட எடுத்து காவேரிக்கு ஊட்டுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அத்தை உங்களோட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு முதல்ல ஊட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆன்னு காமிக்கிறாங்க. உடனேவும் விஜய்க்கும் சாரதா ஊட்டி விடுறாங்க. "செமையா இருக்கு அத்தை. சூப்பரா செஞ்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு பிடிக்கும்னேன்னு சொல்லி நான் நெறைய பண்ணி கொண்டு வந்தேன் தம்பி. நீங்க இன்னும் என்ன வேணும்னாலும் கேளுங்க. இங்கேயே நான் செஞ்சு குடுக்குறேன் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே "இல்ல அத்த, இதுவே போதும். இன்னொரு நாளைக்கு சொல்றேன். நீங்க செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் எல்லாத்துக்கும் சாப்பாட பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடவும் வைக்கிறாங்க. எல்லாரும் ஃபங்ஷன் முடிஞ்சு கிளம்பி போயிடுறாங்க. உடனேவும் சாரதா எல்லாரும் உட்காந்து விஜய், காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இந்த இடத்துல கங்கா இருந்துகிட்டு, "இப்பதான் நல்ல சமயம். காவேரி கிட்ட நம்ம பேசலாம். அந்த வீட விக்கிறத பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட விக்கிறத பத்தி பேசுறாங்க. உடனேவும் கங்கா காவேரி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருடி, அந்த கொடைக்கானல் வீட்ட நாங்க விக்க போறோம். எனக்கும் பணம் தேவைப்படுது. யமுனாவுக்கும் பணம் தேவைப்படுது. அதனால அந்த வீட விக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு, "என்னக்கா இப்பதான் எல்லா ஃபங்ஷனும் நல்லபடியா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வீட விக்கிறத பத்தி பேசக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகி பேசுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "என்ன காவேரி டென்ஷன் ஆகாத, கூலா பேசு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாரதா வந்துட்டு, "என்னடி பிரச்சனை பண்றதுக்கே இங்க வந்திருக்கியா?" அப்படிங்கிறாங்க. பிறகு இவன் நல்லா வீடு, காருன்னு செட்டில் ஆனவங்கள கல்யாணம் முடிச்சு நல்லா சந்தோஷமா இருப்பான். இவளுக்கு என்ன, இன்னும் ஒரு 2 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்கனால அவங்க எதுக்கும் கவலைப்பட போறது கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாதுல்ல. என்ன, எனக்கும் பணம் தேவைப்படுதுல்ல. எனக்கும் பணம் தேவைப்படுறதுனால தானே என் புருஷன பிரிஞ்சு நான் இங்க இருக்கேன். தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பணத்துக்காக தானே அவரு அங்க போயிருக்காரு அப்படின்னு கங்காவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா பணத்த பத்தி யோசிக்காத. எவ்வளவோ பணம் தேவைப்பட்டுச்சு. அப்பல்லாம் அந்த வீட நம்ம வித்தோமா?" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, "அக்கா எனக்கும் தான் பணம் தேவைப்படுதுக்கா. நிவின் பிசினஸ் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. அந்த இடத்துல நிவின் இருந்துட்டு, "யமுனா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவங்க பணம் அவங்க வித்து குடுத்தா அவங்க குடுத்தா வாங்கிக்கோ. மத்தபடி எனக்காக நீ எதுவும் கேட்காதன்னு தான் சொன்னேன். ஏன் நீ யமுனா நான் சொல்றத கேட்காம மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா கிட்ட நிவின் சொல்றாங்க. உடனேவும் "காவேரி, இங்க பாரு காவேரி, எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு நான் லோன் போட்டிருக்கேன். அந்த லோன் வந்து கூடிய சீக்கிரம் எனக்கு சாங்ஷன் ஆயிரும். நீங்க வீட விக்கிறதுல எனக்கு பணம் வேண்டான்னு அவகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த உங்க வீட விக்கிறதும் விக்காததும் உங்க விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அதுலேருந்து விலகிக்கிறாங்க. அந்த இடத்துல காவேரி இருந்துட்டு, "இங்க பாருங்க, அது வீடா மட்டும் நீங்க பார்க்குறீங்க. ஆனா நான் அப்பா இருந்த இடமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்த என்னால யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க விக்கணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே "இப்ப என்ன நீ அந்த வீட்லயாடி போய் இருக்க போற? இங்க தான் உனக்கு பங்களா மாரி வீடு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ அந்த வீட்லயா போய் இருக்க போற? அங்க யார் தான் இருக்கா? யாரும் இல்லல்ல. சும்மா தானே கிடக்குது. அத விக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கங்கா பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "என்னடி பிரச்சனை? வீட வித்து உங்களுக்கு பணம் வேணும். அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, "நான் அந்த வீட வித்துடுறேன்டி. இவளுங்க 2 பேரும் பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியல. சரி நம்ம அந்த வீட்லயா இருக்கோம். இங்க தானே இருக்கோம். அந்த வீடு என்ன கைய விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனா நீங்க 4 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு அழுகுறாங்க. "இங்க பாரும்மா, எதுக்காகம்மா அந்த வீட விக்கணும்னு சொல்ற? அந்த வீட விக்க வேண்டாமா? கங்காக்காவும், யமுனாவும் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ எதுக்கும்மா விக்கணும்னு நெனைக்கிற? வேண்டாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, அவளுக பணம் கேட்கிறாளுகளடி. எனக்கு என்ன காசா இருக்குது? அந்த வீட வித்து அவள்கிட்ட குடுத்துருவோம். அப்பனாச்சும் அவளுங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இங்க பாருங்க, எனக்கு அந்த வீட விக்கிறதுல உடன்பாடே இல்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அத பார்த்துட்டு தாத்தா, "பாரும்மா காவேரி, எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க? அந்த வீட விக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த வீட நம்ம வாங்கிக்கிடுவோம். நீ எதுக்கு அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "ஆமா தாத்தா, அததான் நானும் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த வீட நம்மளே வாங்கிக்கலாம் காவேரி. உனக்கு உங்க அப்பா வாழ்ந்த இடத்த நீ வந்து மறக்க முடியலன்னு சொல்றல்ல. என்ன அந்த வீட நம்மளே இப்ப பணம் குடுத்து அந்த வீட வாங்கிக்கலாம். நீ எதுக்கு வருத்தப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் கங்கா இருந்துட்டு, "இங்க பாத்தியா, நம்ம பணமே இல்லன்னு வருத்தப்பட்டு எப்படியாவது அந்த வீட விக்கணும்னு சொல்றோம். அந்த வீட வாங்குற அளவுக்கு இவங்க பணம் வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ கவலைப்பட போறா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, "இங்க பாருங்கக்கா, என்ன அந்த வீடு எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. எனக்கு பணம் தேவைப்படுது. நிவின் பிசினஸ் பண்றதுக்கு. அதுக்காக தான் நானு அந்த வீட விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் கூட அந்த வீட விக்கணும்னு சொல்லிட்டு, அத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களேடி. அந்த வீட பத்தி உங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லடி. அது அப்பா அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு தோணுதாடி? அப்படின்னு காவேரி கேட்கறாங்க. உடனேவும் கங்கா இருந்துட்டு, "அப்பா எனக்கா ரொம்ப முக்கியமா செல்லமா குடுத்து வளர்த்தாங்க. உன்ன தானே அப்பா தூக்கி வச்சு வளர்த்தாங்க. இங்க பாரு அம்மாவும் நீ தான் பெருசுன்னு நெனைக்கிறாங்க. 2 பேருமே உன்ன தான் பெருசுன்னு நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்க வேணும்னு தான் நெனைப்ப.
ஆனா நானு, யமுனா, நர்மதா 3 பேரையும் அவங்க பெருசா நெனச்சதே கிடையாதே. உன்ன தான் 2 பேருமே பெருசா நெனைக்கிறாங்க. அதனால நீ அவங்கள பெருசா தெரியும். ஆனா எங்களுக்கு அப்டின்னா அது ஒரு வீடா தான் தெரியுதுடி. பெருசா ஒண்ணும் அதுல ஒண்ணும் இது இஷ்டம்லாம் இல்ல அப்டி சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு, அப்பன்னா அது ஒரு வீடா தான் உங்களுக்கு தெரியுது. ஓ! சரிக்கா, இருக்கட்டும். அந்த வீடு நானே வாங்கிக்கிறேன் அப்டி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துகிட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்க இதுக்காக சண்ட போட்டுக்க வேண்டாம். அந்த வீட நாங்களே வாங்கிக்கிறோம். அதுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்க. இப்பவே உங்களுக்கு குடுத்துர்றோம்" அப்டி சொல்லிட்டு தாத்தாவும், பாட்டியும் சொல்றாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கும்போது அவள அழ வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்டி சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க. உடனேவும் "எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்க. இப்பவே கொண்டு வரேன் அந்த வீட. காவேரிக்கு பேர்லயும் அந்த வீட வந்து நீங்க வாங்கி குடுத்துரு விஜய்" அப்டி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே பாட்டி, "ஆமா பாட்டி, நானே அப்டிதான் நெனச்சேன். காவேரி அந்த வீட விக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவளுக்காக அந்த வீட நானே வாங்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தாத்தாவும் அதே தான் யோசிச்சிருக்காரு" அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க விஜய். "எவ்வளோ பணம் சொல்லுங்க. இப்பவே ஒரு செக்ல எழுதி குடுத்துர்றேன்" அப்டி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனேவும் "எம்மா சொல்லுமா, அந்த வீட எவ்வளோ விக்கணும்னு சொல்லுமா" அப்டி சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "எனக்கு என்னடி அத பத்தி தெரியும்" அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எங்க விஜய் வந்துட்டு, "அத்த அது மார்க்கெட் ரேட்ல எவ்வளவு அந்த வீடு விலை போகுமோ சொல்லுங்க. அவ்வளவு நாங்க பணம் குடுத்துர்றோம்" அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "உங்களுக்கு தானே தெரியும் தம்பி. நீங்க எவ்வளவு அந்த வீட விலைக்கு வாங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த பணத்த குடுங்க. ஆனா காவேரிக்கும் அதுல பங்கு இருக்கு. காவேரிக்குள்ள பங்கு கழிச்சிட்டு குடுத்தா போதும்" அப்டிங்கிறாங்க. உடனே "அதெல்லாம் வேண்டாம் அத்த. அதோட ஃபுல் அமௌண்ட்டே உங்கள்ட்ட நான் குடுத்துர்றேன்" அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "அது எவ்வளவு பணம்?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது வந்து ஒரு ரூ. 60,00,000 இருக்கும்" அப்டி சொல்லி சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு. உடனேவும் ரூ. 60,00,000 செக் போட்டு உடனே வந்து சாரதா கிட்ட குடுத்துர்றாங்க. குடுத்தோனயும் இந்த செக்க கங்கா கிட்ட குடுத்துட்டு, "இந்தாங்கடி, இதான்டி உங்களுக்கு தேவ. இந்தாங்க வச்சுக்கோங்க. இந்த பணத்த வச்சுக்கிட்டேவும் 2 பேரும் தூங்குங்க. என்ன விட்டுருங்கடி. போதும்டி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும் யமுனா இருந்துட்டு நிவின் கிட்ட, "ஏங்க இந்த பணத்த நீங்க பிசினஸ்க்காக வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல" அப்படிங்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, "இங்க பாரு யமுனா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? யார்கிட்டயும் சண்டை போடாம இருந்தாலே எனக்கு போதும்னு தானே சொன்னேன். நீ படிச்சு முதல்ல கலெக்டர் ஆக வழிய பாரு" அப்படின்னு சொன்னேனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே "இல்லங்க, நீங்க கஷ்டப்படும்போது நான் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த பணத்த நீங்க வச்சுக்கோங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அந்த பணத்த குடுக்குறாங்க. நிவின் இருந்துட்டு, "இல்ல இல்ல யமுனா எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இங்க பாருங்க அக்கா, தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அந்த வீட விக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனா அந்த வீடு என்னுடையதுன்னு நான் மட்டும் உரிமை கொண்டாட மாட்டேன். நீங்க எப்பனாலும் யாருனாலும் அந்த வீட்டுக்கு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "இதுதான்டி காவேரியோட மனசு. காவேரியோட மனசு உங்களுக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு, "காவேரி பாத்தியாங்கடி? காவேரிய பார்த்து கொஞ்சனாச்சும் கத்துக்கோங்கடி. இப்படி இருக்கிற பிள்ளைய அவங்க அப்பா எப்படி விட்டு குடுக்காம இருப்பாரு. அதனால தான் அவ மேல அதிகமான பாசம் உயிரே வச்சிருந்தாரு அவளோட அப்பன், என் பையன். இப்ப அவன் இருந்த இடமே தெரியாத மாதிரி விக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களே! நல்ல வேள. அத என் பேத்தியே வாங்கிட்டா. வேற யாரோ வாங்குனாங்கன்னா, அந்த வீட்டுக்கு கூட என்னால போக முடியாது. நான் செத்தா கூட அந்த வீட்ல தான் போய் அங்க தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த வீட வேற ஒருத்தவங்களுக்கு விக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களேடி! நீங்க 2 பேர் இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "வருத்தப்படாத பாட்டி. அது நம்ம வீடு பாட்டி. நம்ம எப்பனாலும் போகலாம். நீ வருத்தப்படாத. அத நான் விக்கிறதுக்காக விடவே மாட்டேன் எப்பவுமே. அது நம்மகிட்ட தான் எப்பவுமே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி, "நீ ஒருத்தி தாண்டி என் பையன் வயித்துல பிறந்த பிள்ளைங்கலேயும் தங்கமா இருக்க. மத்தவங்கலாம் தகர மாதிரி இருக்காளுக. சுயநலமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் இவ. அதனால தான் இவ புருஷன் இவன விட்டு போயிட்டான். அத விட்டுட்டு பணம் இல்லன்னு தான் போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படி சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே சார் வந்துட்டு, "இங்க பாருடி யமுனா, நீ உன் புருஷன் கூட ஒழுங்கா வாழ வழிய பாரு. இவள மாதிரி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு அந்த பையனையும் பிரிச்சு போக விட்றாத. என்ன அந்த பையன் கூட ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாரு" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு யமுனாவும் கேட்டுக்கிறாங்க. சரி எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, "நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்" அப்படின்னு கிளம்புறாங்க. உடனேவும் "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், காவேரியும் அங்க சாரதாவ எல்லாத்தையும் வழி அனுப்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.